உங்களுக்கு முருகரை ரொம்ப பிடிக்குமா? அப்போ நான் சொல்ற இந்த கதையும் உங்களுக்கு பிடிக்கும். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு முருகரை பிடிக்கும்னா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு சிறிய கிராமம், பசுமையும் புனிதமும் நிறைந்த இடம். அந்த கிராமத்துல ஒரு ஏழை விவசாயி, அவன் பேர் சுப்பிரமணியம். அவன் மனதில் ஒரே நம்பிக்கை, ஒரே பெயர். அது யாரு? வேற யாரு? நம்ம முருகர் தான். ஒவ்வொரு காலையிலும் வயலுக்கு போகும்போது அவன் முருகன் ஆலயத்துக்கு போய் தலை வணங்கி, வெற்றிவேல் வீரவேல், என்னைக்கும் நீதான் எனக்கு துணைன்னு சொல்லிட்டு அவனோட மண்ணை உழுவான். ஆனால் ஒரு வருடம் வானம் வறண்டது, மழை வரவே இல்லை. வயல்கள் வாடிச்சு, மக்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சது. எல்லோரும் கடவுளை மறந்தாங்க. ஆனால் சுப்பிரமணியம் மட்டும் முருகனை மறக்கலை. அவன் வீட்டில் சாப்பிட அரிசி இல்லைனா கூட தினமும் ஆலயத்துக்கு போய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு நம்பிக்கையோட முருகன்கிட்ட வேண்டிட்டு வருவான். ஒரு இரவு கனவுல முருகர் அவனுக்கு தோன்றி, சுப்பிரமணியனே, நாளை காலையில் உன் வயலில் நான் சொல்கிற இடத்துல தோண்டிப்பாருன்னு சொன்னார். காலை எழுந்தவுடன் அவன் கனவு உண்மையான்னு தெரியாது. ஆனால் முருகன் சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி அவன் அந்த இடத்த தோண்ட ஆரம்பித்தான். சில அடி தோண்டின உடனே அதிசயம், மண்ணுக்குள்ளிருந்து தண்ணி பீரிட்டு பாஞ்சுது. அந்த நீர் முழுதும் வயலையே பாசனமாக்கியது. மற்றவர்கள் வறட்சி, அவனுக்கு செழிப்பு. முழு கிராமமும் வியந்துச்சு. எல்லோரும் சொன்னாங்க, நம்பிக்கையுடன் இருந்தவனை முருகன் கைவிட மாட்டாருன்னு. அதன்பின் சுப்பிரமணியம் தனது வாழ்க்கை முழுவதும் முருகனுக்கே அர்ப்பணித்தான். அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய பக்தி இன்று வர அந்த கிராமத்தில் ஒரு கதையாகவே வாழ்கிறது. எந்த கஷ்டமும் வந்தாலும் நாம் முருகன் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை என்றைக்கும் இழக்கக்கூடாது. அவனை நம்புங்க. கண்டிப்பாக ஒரு நாளும் முருகன் உங்களை கைவிடவே மாட்டார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.